ஒன்று ஜனநாயகத்தை மீட்கிற தீர்மானம், ஒன்று உரிமையை பெறுகிற தீர்மானத்தை அன்றைக்கு கலைஞர் கொண்டு வந்தார். இன்றைக்கு அவர் ஒட்டி தளபதி அவர்களே நீங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறீர்கள் ஒரு தீர்மானம். எதை எதிர்த்து? ஒரே நாடு ஒரே தேர்தல். இதை போல் முரட்டுத்தனமான ஒரு அயோக்கியத்தனமான அரசியல் வேறு எதுவும் இருக்காது. இந்தியா என்பது பல இனங்களை கொண்ட நாடு, பல மொழிகளை கொண்ட நாடு, பல பழக்க வழக்கங்களை கொண்ட நாடு, பல வேறு உணவு சாப்பிடுகிற வித்தியாசத்தை கொண்ட நாடு, உடை உடுத்துவதிலே வித்தியாசம், உணவிலே வித்தியாசம், வாழ்க்கை முறையிலே வித்தியாசம், திருமண முறையிலே வித்தியாசம். ஆகவே நமக்கும் அசாமில் இருப்பவர்களுக்கு வித்தியாசம், நமக்கும் பெங்கால்காரர்களுக்கு வித்தியாசம். அப்படி மொழியால் பண்பாட்டு வேறுபட்டிருக்கிற இந்த மாநிலத்தில் எல்லோரும் ஒரே இனம், ஒரே மதம் என்பதை போல ஒரே ஒரு தேர்தல், ஒரே மொழி என்று கொண்டு வந்தால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று கொண்டு வருவார்கள். நாளைக்கு என்ன சொல்லுவார்கள்? இந்த நாட்டில் ஒரே மதம் தான் இருக்க வேண்டும், பிறகு ஒரே கடவுள் தான் இருக்க வேண்டும், அது நான் கட்டிய கோயில் ராமர் தான் இருக்க வேண்டும் என்று ஒரு என்று கொண்டு வரார். தமிழ்நாட்டிலே ஜனநாயகத்தை 2500 வருடங்களுக்கு முன்னாலேயே கையாண்டவன் தமிழன். 2500 வருடங்களுக்கு முன்னாலேயே ஊர் பஞ்சாயத்துக்காரரை எப்படி தேர்ந்தெடுத்தார்கள் என்றால், அவருடைய பெயரை எழுதி இன்றைக்கு ஓட்டு பெட்டியிலே போடுவதை போல் ஒரு குடத்திலே போட்டு விடுவார்கள். அதை எண்ணி இன்னார் தலைவர் என்று சொல்லுவார்கள். அத்தகைய குடவோலை முறையை உலகத்திலே கண்டுபிடித்தவன் தமிழன். எனவே அந்த பண்பாட்டிலே வந்த நாங்கள் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே இனம் என்று சொல்லுகிற இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரே மொழி என்று சொன்னதையே நாங்கள் எதிர்க்கிறோமே, மற்றதையா ஏற்றுக்கொள்வோம் என்ற ஒரு தீர்மானத்தை தளபதி அவர்கள் கொண்டு வந்தார்கள். இரண்டாவது ஒரு தீர்மானம் அவர் கொண்டு வந்தது என்னது? டீலிமிட்டேஷன். இரண்டாவது தீர்மானம் அது என்ன? மக்கள் தொகைக்கு ஏற்ப தொகுதியை குறைப்பது, கூட்டுவது. நம்முடைய ஊர்ல மக்கள் தொகையை வச்சு கணக்கெடுத்தா 39, 29 ஆகும். 39 ஆகாது. ஏன்? நம்மளை அவ்வளவு கெடுத்துக்கிட்டோம். குடும்ப கட்டுப்பாடு. நாம் இருவர், நமக்கு இருவர், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நாம் இருவர், நமக்கு ஒருவர், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நாம் இருவர், நமக்கு எது ஒருவர். இவன் 2 பேர் ஓட்டா காலத்தை என்ன ஆச்சு? அவன் ஆக நமக்கு குறைஞ்சு போச்சு. ஆனா அவனுங்க பன்னிக்குட்டி போடுற மாதிரி போட்டான். ஒவ்வொருத்தரை கேட்டீங்கன்னா 16 புள்ள 18 பெண் புள்ள. ஆகவே அப்படியானால் அங்கே அதிகமான எம்பிக்கள் வருவார்கள். நாம் 39 29 ஆக்கிக் கொண்டு நாம் இங்கே நீங்கி போயிடும். ஆகவே மறைமுகமாக எங்கள் உரிமையை எடுக்கிறாய், அதை நாங்கள் தடுக்கிறோம் என்பதை இரண்டாவது தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். இந்த 2 தீர்மானங்கள் தமிழ்நாடு சட்டசபையிலே நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் இந்தியா முழுவதும் இந்த தீர்மானம் இன்றைக்கு எதிரொலித்திருக்கிறது. தென்னாட்டிலே இருப்பவர்களுக்கு பகுதியாக சிந்திக்க வைத்திருக்கிறது. எனவே தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தவர் கலைஞருடைய மகன் என்பதால் மட்டுமல்ல, இந்த கட்சிக்கு தேவையான ஒரு தலைமையை உட்கார்ந்திருக்கிற தளபதி கொண்டு வந்திருக்கிறார். அதைத்தான் நான் இரண்டாவது பாராட்டினேன். ஆக ஒரு அப்பனை போல் ஒரு அப்பாவின் அடிச்சுவட்டில் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாய், உனக்கு என் பாராட்டு என்று நான் தெரிவித்தது மட்டுமல்ல, அதிமுக காரர்களும் பாராட்டினார்கள் தளபதியை. இதுதான் ஆக கட்சிக்கு அப்பாற்பட்டு சிந்திக்கிற ஆற்றல் அவருக்கு இருக்கிறது. கட்சிக்கு ஆட்சிக்கு வந்த எல்லோரும் சொன்னார்கள், ஆட்சிக்கு வந்த பிறகு என்னென்ன செய்திருக்கிறோம் என்று. சொன்னதையும் செய்கிறோம், சொல்லாதையும் செய்கிறோம், செய்ய வேண்டிய நேரத்தில் செய்கிறோம். சிலது
ஆற போட்டு செய்ய வேண்டும், சிலது உடனே செய்ய வேண்டும். உப்புமா உடனே கலாரிடலாம், தண்ணி ஊற்றி ஊற்றலாம். தோசை அது பிடிக்க வச்சு மறுநாள் தான் ஊற்றலாம். சில திட்டங்கள் லேட்டாக தான் பண்ணுவோம், சில திட்டங்கள் உடனே பண்ணுவோம். அதனால எந்தெந்த திட்டங்கள் எப்ப பண்ணணும் எங்களுக்கு என்ன சொல்றோம்? 5 வருஷம் கொடுத்துக்கிறோம்ல, 5 வருஷத்துக்கு அப்புறம் கேடு, நாங்க ஓட்டுக்கு வரும்போது ஏண்டான்னு நாங்க அப்ப சுட்டிட்டு வர்றோம். இல்லாத செய்து இருக்கிறோம், அதை பாராட்ட வேண்டாமா? இன்னைக்கு ஆகியனால நம்முடைய குறைகள் செய்து வரும். ஆனால் இப்படி குறையில்லாத ஒரு ஆட்சியை குறுகிய காலத்தில் நடத்துகிற திறமை நானே அசந்து போயிட்டு. நான் ஸ்டாலினை அவர்களை இந்த பிள்ளையிலிருந்து நான் பார்த்தேன், அசந்து போயிட்டு. நான் தெரியும் அப்ப முன்னெல்லாம் கொஞ்சம் பேசுவார், பேசுறது கூட இல்லை. நாங்களே சொல்லுவோம் என்னப்பா பேசக்கூட மாட்டேங்கிறது. ஆனால் அதற்கு பிறகு அவர் சொல்லுகிற காரண காரியங்களை பார்க்கிற பொழுது நான் சத்தியமாக சொல்லுகிறேன், கலைஞரோடு நான் 53 வருஷங்கள் அவர் மடியில் இருந்தவன். ஆனால் அவரையே மிஞ்சுவாரோ என்ற எண்ணம் என் மனதிலே வந்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம். இந்த 53 ஆண்டு காலத்தில் சபையில் இருந்தவன் நான். 13 தரங்களுக்கு மேலே ஒரே சட்டமன்றத்தில் நின்று வென்று வந்திருக்கிறவன் தான். ஆக எனக்கு கூட்டல் கழித்தல் என்ன என்று தெரியும், சட்டமன்றத்தின் விதிகள் எனக்கு கூறாக தெரியும், யார் யார் என்ன பேசுகிறார்கள் என்றெல்லாம் எனக்கு தெரியும். ஆகையினால் அவற்றையெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கிற பொழுது இவ்வளவு அற்புதமான ஒரு தலைவர் நமக்கு கிடைத்திருப்பது மிகப்பெரிய பெருமை. காரணம், இந்த இயக்கம் விட்டால் வேறு இயக்கம் இந்த தமிழ்நாடுக்கு கிடையவே கிடையாது. நான் வருகிற பொழுது கூட காந்தி கிட்ட சொல்லி வந்தேன், இந்த இயக்கத்துக்கு போய்விட்டால் வேறு இலக்கமே கிடைக்க முடியாது, ஒரே நாளில் தூசி கலைத்து விடுவார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.